நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, நாம எல்லாரும் மேல் அதிகாரிகளுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். ரோமர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்லியிருக்கிறாரு, எல்லா மனுஷர்களும் தங்களோட மேல் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் தேவனாலே அன்றி அதிகாரம் ஒன்றுமில்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரத்துக்கு யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு தானே ஆக்கினையை வருவித்துக் கொள்வார்கள். மேல் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகிறவன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறான். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திலே சொல்லியிருக்கிறாரு, தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படாதபடிக்கு தங்கள் வேலைக்காரர்கள் யாவரும் தங்கள் எஜமான்கள் கனத்துக்குரிய பாத்திரவான்கள் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். பேதுரு அழகா சொல்லியிருக்கிறாரு, வேலைக்காரரை உங்கள் எஜமான்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். இன்னைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? இதை நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். ஆனா ஒண்ணு, சுவிசேஷத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புறாங்களோ, கர்த்தருடைய வேத வசனத்துக்கு விரோதமாக எழும்புறாங்களோ, அந்த திட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடாது. நான் உங்களுக்கு புரியும்படி நான் சொல்றேன். சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகா அந்நிய தேவர்களை வணங்கும்படி அந்த ராஜா கட்டளை எடுக்கிறார். அவர்கள் தேவனுக்கு பயந்து அந்த கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அப்போஸ்தலனாகிய 4வது அதிகாரத்திலும் 5வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ? மனுஷர்களுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அதிக அவசியமாக இருக்கிறது. ஏன்னா நீங்களும் நானும் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம். நீங்களும் நானும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். அதனாலதான் எஜமான்களுக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். ஆனா ஞானமாய் கீழ்ப்படியணும். வேதத்துக்கு விரோதமாக செயல்பட சொன்னா அதற்கு நம்ம கீழ்ப்படியக்கூடாது. கொலோசியர்ல அழகா சொல்லி இருக்கிறது, வேலைக்காரர்கள் தங்கள் எஜமான்கள் எல்லா காரியத்திலும் மனுஷ ரீதியமாக எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மனிதர்கள் பார்க்கும்படியாக ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயந்து கபடற்ற இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் மனிதர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இன்னைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அதை நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். மேல் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்தால் நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். மேல் அதிகாரிகளுக்கு நம்ம எதிர்த்து நின்றால் தேவனுடைய நியமத்திற்கு நம்ம எதிர்த்து நிற்கிறோம். அதை இன்றைக்கு நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். நம்ம கீழ்ப்படுகிறோமா இல்லையாங்கிறது நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடவுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒன்னே ஒரு வசனம் இருக்குது, முக்கியமான. ரோமர்ல சொல்லியிருக்கிறாரு, யாருக்கு வரி செலுத்த வேண்டுமோ அவருக்கு நீங்க வரியை செலுத்துங்க. யாருக்கு தீர்வை செலுத்துமோ அவங்களுக்கு தீர்வை செலுத்துங்க. யாருக்கு பயப்படுமோ அவங்களுக்கு நீங்க பயப்படுங்க. யாரை நீங்கள் கனம் பண்ணணுமோ அவங்களை கனம் பண்ணுங்க. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.